ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் மவுண்ட் ரோட்லேருந்து கிளம்புறோம். இப்போது நம்ம எங்கே போகிறோம்னா சென்னை 28 இங்கே ஷூட் பண்ணாங்களே கிரவுண்டு, அந்த கிரவுண்டை பார்க்கலான்னு தான் இப்போ கிளம்புனோம் காலையில். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த வழியாக போகிறோம்னா ஹோட்டல் மேரிஸ், நம்ம மியூசிக் அகாடமி பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இருக்கும் ஹோட்டல் மேரிஸ், அதுக்கிட்டே இருக்கும். போயஸ் கார்டனும் அப்படி போகலாம், இந்த சைடு வந்து கட் பண்ணி போகலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிராஃபிக்கு கம்மியாக இருக்குது, என்னென்னு தெரில. மழை வர்ற மாதிரி மேகமூட்டமாகவும் இருக்குது, அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது டிராஃபிக் எல்லாமே. இதே ஹோட்டல் மேரிஸு. இந்த பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டாவே நம்ம மியூசிக் அகாடமி கார்னர் வந்துடும். இப்போ நான் அதை காட்டுவேன் பாருங்கள், மியூசிக் அகாடமி காட்டுவேன். அந்த சிக்னலில் போய் ரைட் எடுக்கணும். இப்போ காட்டினே அதுதான் மியூசிக் அகாடமி. இப்போ இந்த சிக்னல் ரைட் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் தான் அந்த கிரவுண்டுக்கு போகலாம். மக்களே எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிட்டே போகணும் மக்களே. நம்ம நெகட்டிவ் தாட்டு எதுவுமே எடுத்துடக்கூடாது. நெகட்டிவாக நம்ம ஏதாவது எடுத்தோம்னா வாழ்க்கையில் கீழேயே போய்கிட்டு இருக்கோம், தவிர மேலே வர மாட்டோம். என்ன தான் கஷ்டம் வந்தாலும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் மக்களே. எது வந்தாலும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் மக்களே. நம்ம லைஃப்பை அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு லைஃப்பையும் என்ஜாய் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கணும் மக்களே. எப்போவுமே லைஃப்பில் பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருக்கணும் மக்களே. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான விஷயம். நம்ம நெகட்டிவாக பேசுவாங்க, சில பேர் நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரி வருவாங்க. அவங்கெல்லாம் நம்மளை நம்ம என்ன பண்ணுறோங்கிறத ஆராய்வாங்களே தவிர உங்களுக்கு எந்த உதவிகளும் கிடைக்காது மக்களே. நீங்கள் நீங்களாக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் முன்னேற்றத்தை நம்புங்க, பாசிட்டிவான விஷயத்தை நம்புங்க. பாசிட்டிவாக பேசி உங்களை என்கரேஜ் பண்ணுறவங்களோட மட்டும் பழகுங்க மக்களே. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் மக்களே. இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம், ஒரு பஸ்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் மக்களே. இது நம்ம சிஎம் அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம் மக்களே. இப்போ கரண்ட்டில் நம்ம சிஎம் இப்போ ஒரு சிக்னல் வரும், இந்த சிக்னல் ரைட் எடுத்தால் அந்த சிக்னல் அங்கே தான் நம்ம சிஎம் இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த கிரவுண்டு பக்கத்தில் இது ஸ்டார்பக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மக்களே. நியூவாக புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி அடுத்த கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்டில் போனோம்னா அந்த கிரவுண்டு வந்துடும். அந்த கிரவுண்டில் தான் முழுக்க சென்னை 28 ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த கிரவுண்டை தான் இன்றைக்கி விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா அன்னைக்கு கொஞ்சம் கிரவுண்டில் கொஞ்சம் பிஸியாக எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மக்களே. இந்த கிரவுண்டு தான் மக்களே, நீங்களே பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் கிரவுண்டில் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரீயான டயத்தில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கிரவுண்டை நல்லா. இதுதான் அந்த கிரவுண்டு மக்களே. இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷூட்டிங் எடுத்தாங்க. நம்ம அந்த சென்னை 28 படம் ஃபுல்லாக இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க மக்களே. இப்போ நம்ம அந்த கிரவுண்டை பார்க்குறதுக்காண்டி தான் வந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ நம்ம வர்ற வீடியோவை உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை தாண்டி வந்துட்டோம். எல்லாம் உங்கள் முயற்சியால் தான். இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்து கொண்டே இருக்கும் மக்களே. தேங்க்யூ.